ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பவிலாக்ஸ். நான் தான் உங்கள் பவித்ரா மீனாட்சி சுந்தரம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிட்ஸ் ஃபேவரட் ஹனி சிக்கன் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் 200 கிராம் போன்லெஸ் சிக்கன், 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் பெப்பர் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இதெல்லாம் தான் தேவையான. இப்போது சிக்கனை எடுத்து வச்சுருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டீஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அண்ட் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்ல ஒரு திக் பேட்டராக கலக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே மேரினேட் பண்ண விட்டுருங்க. இப்போது சாஸ் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இதுதான் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன். 1 bowl ஆஃப் கார்லிக், 2 டேபிள் ஸ்பூன் கெச்சப், ரெட் சில்லி சாஸ், ஹனி, 1/2 டீஸ்பூன் ஆஃப் வினிகர் அண்ட் சோயா சாஸ். இப்போது மேரினேட் பண்ண சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டவ்வில் இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிற வரைய வெயிட் பண்ணணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு மேரினேட் பண்ண சிக்கனை எடுத்துகிட்டு ஒன்று போட்டு நல்லா ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது ஃப்ளேம் மீடியமாக இருந்துச்சுன்னு வைங்களேன், வெளியே நல்லா ப்ரௌனிஷாகவும் உள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இதுதான் ஒரு நல்ல ட்ரிக்குங்க. இப்போது இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நம்ம சாஸ் எல்லாம் ஊற்றி நல்லா சாட்டே பண்ண ஆரம்பிக்கணும். இதுதாங்க நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன். இப்போது பேனை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணுங்க. பேன் நல்லா ஹீட் ஆகிற வரையா வெயிட் பண்ணணும். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கணுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிற வரையா வெயிட் பண்ணணுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கார்லிக் எடுத்து நல்லா வதக்க ஆரம்பிக்கணுங்க. கார்லிக் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம சாஸ் சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போது ரெட் சில்லி சாஸ் சேர்த்ததும் ரொம்ப தெறிக்க ஆரம்பிக்குங்க. ஸோ கேர்ஃபுல்லாக குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கெச்சப் எடுத்துக்கலாங்க. கெச்சப் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சோயா சாஸ் எடுத்துக்கலாங்க. சோயா சாஸ் எடுத்துகிட்டு அது ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருப்பேங்க. அதை ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹனியை ஊற்றிடலாங்க. ஹனி ஊற்றுனதும் ரொம்ப திக்காக இருங்க. ஸோ நல்லா கிண்டணுங்க. கிண்டினதுக்கப்புறம் வினிகர் நம்ம எடுத்து வச்சுருக்க வினிகரையுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போது இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 2 செகண்ட் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே டீப் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து இதுக்குள்ளே போட்டுடலாங்க. இப்போது சிக்கன் நல்லா அந்த சாஸோட மெர்ஜாகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க. இப்போது சூப்பரான டேஸ்டான ஹனி கார்லிக் சிக்கன் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் பவிலாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் காய்ஸ்.